அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாருங்கள், நான் குருமா செஞ்சுருக்கேங்க. புரோட்டா குருமா. இந்த வந்து ரொட்டி கடைங்க எல்லாம் இருக்கும்ல, அதில் உள்ள டேஸ்ட்டு அப்படி இருக்குங்க. அப்புறம் ரோட்டு கடைங்கள்லேயும் செஞ்சு வச்சுருப்பாங்க. அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்குங்க. ரோட்டு கடைங்களில் வாங்குகிற குருமா அது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு என்ன தேவைன்னு பார்ப்போம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். திரும்ப திரும்ப நீங்கள் செய்வீங்க. ஒரு ஃபேனில் ஆயில் ஊற்றிக்கிறேன். சின்ன துண்டு பட்டை 2, கிராம்பு 2, ஏலக்காய் 2, பிரிஞ்சி இலை கொஞ்சம் வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். பொடிசாக நறுக்கிற வெங்காயம், பல்லாரி வெங்காயம் 2 இருக்குது, அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போடுறேன். நான் காரம் வந்து மீடியமாக தாங்க நான் போட்டுக்குவேன். நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் காரம் போட்டுக்கோங்க, மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. சிக்கன் சால்னா மட்டன் சால்னாவோட இது நல்லா சூப்பராக இருக்குங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இது இப்படி செஞ்சு பாருங்கள். இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் போடுறேன். இதுக்கு முக்கியமாக ஸ்பெஷலாக போடுறது வந்து புதினா போட்டுக்குவோம். புதினா போடணும். அடுத்தது வந்து கல்பாசி சேர்த்துக்கணும். கண்டிப்பாக 2மே இருக்கணும் அவசியம். அப்போ தான் அந்த டேஸ்ட்டு கிடைக்கும் நமக்கு. அந்த ஒரு ஃப்ளேவர் வரும் அவங்க குருமாவில். அந்த ஃப்ளேவர் இப்படி போட்டால் இது போட்டால் தான் கிடைக்கும். தக்காளி 2 சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கணும். புதினா போடுறோம் பாருங்கள். புதினா அவசியம் சேர்த்துக்கணும். நம்ம எந்த குருமாலையும் நம்ம புதினா போட மாட்டோம். கீ ரைஸுக்கு பிரியாணிக்கு தான் போடுவோம். இப்போ வந்து நான் ரோட் சால்னாக்கு நான் போடுறேன் நான். இந்த புதினா சேர்த்தா தான் அந்த ஃப்ளேவர் வரும். மல்லி எல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கிறேன். கரம் மசாலா தூள் 1/2 ஸ்பூன் போடுறேங்க. மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் போடுறேன். மிளகுத்தூள் 1 ஸ்பூன் போடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். வெங்காயம் வந்து வெங்காயத்துலேயே நான் வந்து உப்பு போட்டு கொஞ்சம் போட்டு வேக விட்டுருக்கேன். அதனால் பார்த்து உப்பு போடணும்.
உருளைக்கிழங்கு ஒன்று வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த சமயத்து கேரட் இருந்தாலும் கேரட் போட்டுக்கலாம். பச்சை மிளகா பெருசு 2 வச்சுருக்கேங்க, நீளமாக கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன், காட்டாமல் தண்ணி சேர்த்துக்கிறேன், அடி பிடிக்காமல் இருக்கும். நல்லா வெந்து வரட்டும் காய்கறிலாம், காட்டாமல் தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். வெந்து வரத்துக்குள்ளே நம்ம மற்ற மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். இப்போ தேங்காய் வந்துங்க 3 கீத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். மிக்சியில் சேர்த்துக்கிறேன். பொட்டுக்கடலை ஒரு மெஜக்கரண்டி வச்சுருக்கேன். முந்திரி 5 முந்திரி வச்சுருக்கேன். பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன் வச்சுருக்கேன். கண்டிப்பாக பெருஞ்சீரகம் இருக்கணுங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஒன்று வச்சுருக்கேன். கல்பாசி அவசியம் இருக்கணுங்க, அப்போ தான் அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். கசகசா 1 டீஸ்பூன் வச்சுருக்கேன். எல்லாத்தையும் தேங்காயோட ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். அவசியம் இருக்கணுங்க, நான் போடுற பொருள் எல்லாம் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் அந்த டேஸ்ட் கிடைக்கும். கூடவே நான் மல்லித்தூள் ஒரு மேஜக்கரண்டி போட்டுக்கிறேன். நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள், காய்கறிலாம் வெந்து வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சிட்டு வந்திருக்கோம்ல தேங்காய், பொட்டுக்கடலை, முந்திரி, கல்பாசிலாம், அப்போ வந்து அதை வந்து இப்போ சேர்த்துக்கிட்டலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது குழம்பு, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். முந்திரியும் தேங்காய் போட்டோம்னா ரொம்ப திக்காயிரும், இறக்கி வச்சோம்னா நம்ம ஆறின பிறகு திக்காயிரும். அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ கொதித்து இறக்கிற தான். லாஸ்ட்டாக உப்பு செக் பண்ணி பார்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதுங்க, சூப்பராக வண்டிக்காட்டை சால்னா நமக்கு ரெடி ஆயிரும். எப்படி எண்ணெய்லாம் ஆயிலாம் விட்டு எப்படி கரெக்டாக வந்துச்சு பாருங்கள். மல்லிப்பூலாம் இப்போயும் கொஞ்சம் சேர்த்துக்கணும். அவ்வளோதாங்க, சூப்பர் ரெடி ஆகிடுச்சுங்க. ரோட்டுக்கடை சால்னா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ரொட்டி சால்னா ரெடி ஆகிருக்கு. பரோட்டா ரெடியாக இருக்குங்க, சுட சுட பரோட்டா இருக்குது. ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம குருமா செஞ்சுருக்குறோம், அதுவும் ரெடியாக இருக்குது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், திரும்ப திரும்ப நீங்கள் செய்வீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் போகிற வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். HA ஸ்டார் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.